சித்தர் பூமி. ஒரு அரசியலில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பொதுவாக வந்து முருகனை வழிபடுங்க. ஏன்னா சேனாதிபதி அப்படிங்கிறதுக்கு அதிபதியானவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். இதுக்கு ஏதாச்சும் பூஜைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது வந்து அவரோட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. அந்த பூஜையை வந்து சரியாக செஞ்சாலும் அந்த அரசியல் தலைவருக்கு நேரம் சரியில்லைன்னா அந்த பூஜைகள் முழுமையாக இருக்குமானா முழுமையாக இருக்காது. அவங்க முழுமையாக பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. நான் 98 மார்க் வாங்குறதால நான் ஜெயிக்க முடியாது. 99 மார்க் ஒருத்தர் வாங்கியிருந்தா, ஏன் 100 மார்க் இன்னொருத்தர் வாங்கியிருந்தா. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் வர வேண்டும். அரசியல்ல வெற்றி பெறத்துக்கு பரிகார பூஜை எந்த அளவுக்கு வெற்றி தரும் சார்? இது ஒவ்வொரு காலகட்டமாக இது இன்றைக்கின்னு கிடையாது. இது ஆரம்பிக்கப்பட்ட இது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து ஒரு மன்னரை வீழ்த்துவதற்கு நிறைய பூஜைகள் பண்ணிக்கிட்டே இருந்ததாக நம்ம வந்து வரலாற்று நிகழ்வுகள் கூறிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு அரசியல்வாதியும் அவரவர்களுக்கான சக்திகள் தகுந்த மாதிரி இப்போ ஒரு யாகம் பண்ணுறோம், ஒரு ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹோமத்தில் வந்து ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அஸ்வமத யாகம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த யாகத்துக்கு ஒரு சில பேர் தான் பண்ண முடியும். எல்லோரும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இது வந்து வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லும்போது முருகனை வழிபாடு பண்ணுங்கள், ஒரு அரசியலில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பொதுவாக வந்து முருகனை வழிபடுங்க. ஏன்னா சேனாதிபதி அப்படிங்கிறதுக்கு அதிபதியானவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். அந்த முருகப்பெருமானை வணங்கும் போது நம்ம ஒரு நாட்டில் வந்து படை பலத்தோடையும் சரி, ஆட்பலத்தோடையும் சரி ஒரு விஷயத்தை, ஒரு கருத்துக்களை ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு மக்களை வந்து அரசியல் தேர்தலில் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். இதெல்லாம் வந்து வழிபாட்டு முறைகள் நிறைய இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருச்சி அகிலாண்டேஸ்வரியோ இல்லை அகிலாண்டேஸ்வரி அகத்தீஸ்வரர் கோவில்லையோ இல்லை அகிலாண்டேஸ்வரி காசி விஸ்வநாதர் கோவில்லையோ ஏதோ ஒரு அகிலாண்டேஸ்வரி கோவிலில் வழிபாடு பண்ணுறாங்க. ஒரு ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் இருக்கார், ஒரு நகராட்சிக்கு நகராட்சி தலைவர் இருக்கார், பேரூராட்சி தலைவர் இருக்கார். இதுமாரி ஒவ்வொரு இதுக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வழிபாட்டு முறைகள் இருக்குதான் இன்றைக்கி வரைக்கும். உதாரணமாக ராஜமாதங்கியோட வழிபாடு, நம்ம மீனாட்சி அம்மனோட வழிபாடு, பிரித்யங்கரா தேவியோட வழிபாடு, சரபேஸ்வரரோட வழிபாடு. இன்னும் அரசியலில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா வாராகி அம்மனோட வழிபாடு. ஒரு இடத்த வந்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது வந்து வாராகி அம்மனோட, அரசியலில் வந்து ஜெயிக்கணும்னா வாராகி அம்மனோட வழிபாடு. இப்படி வந்து இது எல்லா தெய்வங்களையும் வழிபாட்டு முறைகள் இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் பூஜைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது வந்து அவரோட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. இப்போ நான் எவ்வளோதான் அந்த பூஜையை வந்து சரியாக செஞ்சாலும் என்னுடைய நேரம் சரியில்லை, அந்த அரசியல் தலைவருக்கு நேரம் சரியில்லைன்னா அந்த பூஜைகள் முழுமையாக இருக்குமானா முழுமையாக இருக்காது. அவங்க முழுமையாக பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. இது எல்லோரும் பண்ணலாமா, இவங்க பண்ணலாமா, அவங்க பண்ணலாமான்னு இந்த விஷயமே கிடையாது. ஒரு இடத்துல 2 பேர் நிற்கிறாங்க, ஒரு பிரசிடண்ட் நிற்கிறாங்க, பஞ்சாயத்து போர்டு தேர்தல் நிற்கிறாங்கன்னா தலைவர் 2 பேருக்கும் எப்படி இருக்குது தலைவர் ஜாதகம். இவருக்கு நல்லாவே இல்லை, இவருக்கு பூஜை பண்ணுறாரு, அவனா பூஜை வந்து ஒழுங்காக நடக்காது. அவர் முழுமையாக பண்ண முடியுமா? அந்த பூஜை ஒழுங்காக பண்ணவே மாட்டார். ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், கரெக்டாக அவருக்கு நேரம் நல்லா இருக்குன்னா அந்த பூஜை பண்ணும்போது கரெக்டாக அவருக்கு எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த சங்கல்பத்திலேயோ அந்த பூர்ணாவதியிலேயோ அவர் அழகாக என்ன பண்ணுவார், அந்த நிகழ்வை அழகாக சமர்ப்பணம் பண்ணி அவருடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் நிவர்த்தி பண்ண முடியும். நீங்கள் இப்போ பூஜையிலேயோ வழிபாட்டு முறைகள்லையோ இல்லை, அவரவர் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த வழிபாட்டு முறைகள் நல்லா இருக்கும். ஜாதகம் நல்லா இல்லைன்னா அந்த வழிபாட்டு முறைகள் வழிபட முடியாது, அந்த யாகத்தை நடத்த முடியாது சில பேர். அதோட்டு நிறைய இடைஞ்சல்கள், நிறைய இடையூறுகள் வரும். அதோட்டு ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வெறுப்பு இருக்குது. அதோட்டு ஒரு தேர்தலை வெற்றி பெறணும் அப்படின்னா பூஜைகள் மட்டும் கிடையாது, அவரோட ஜாதகத்தை பொறுத்து தான் அவங்க ஜெயிக்கிறதும் தோக்குறதும் அதுதான் முடிவு செய்யும். இது வந்து ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஜாதகமும் அச்சய இலக்கணம் மட்டும்தான். அவரவர் லக்கணம் எப்படி இருக்குது, எனக்கு எப்படி இருக்குது, என்னுடைய ஆப்போசிட் நிற்கிறவர் எப்படி இருக்குது. நான் 98 மார்க் வாங்குறதால நான் ஜெயிக்க முடியாது. 99 மார்க் ஒருத்தர் வாங்கியிருந்தா, ஏன் 100 மார்க் இன்னொருத்தர் வாங்கியிருந்தா, அப்போ 100 மார்க் வாங்குறவர் தான் அதை ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள நிகழ்வு. கண்டிப்பாக வந்து அவரவர் ஜாதகத்தோட அமைப்பு வச்சு தான் இந்த பூஜைகளும் வழிபாட்டு முறைகளும் பயன்படும்ங்கிறத இந்த நேரத்தில் சொல்லலாம். நன்றி. சித்தர் பூமி.